ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இது பாகம் 4. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர்களை காண்க. பசு என்ற வரும், பசுக்கள்னு வருமா, ஆணிரைன்னு வருமா, கூட்டம் வருமா, பசுகள்னு வருமா? இதற்கு சரியான விடை பசு நிறை. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் என்று பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை பாரதியார். கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பாட வேணும் என்று கூறியவர் பாரதியார். நேர்பொருளை தேர்வு செய்க. ஓசுனர் என்றால் எண்ணெய் விற்போர். இதுதான் சரியான விடை. மண்ணீட்டாளர் என்றால் கைவினை கலைஞரை சொல்லுவாங்க. பசவர் என்றால் வெற்றிலை விற்போர். மண்ணீட்டாளர் அப்படின்னா ஓவியரை சொல்லுவாங்க. காருகர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். அடுத்து கலைச்சொற்கள். ரிலீஜியன் என்றால் என்ன வரும்? ரிலீஜியன்னா சமயம். சேரிட்டி என்றால் ஈகை. சிம்பிளிசிட்டி என்றால் எளிமை. சின்சியாரிட்டி என்றால் வாய்மை. ஆப்ஷன் பி. ரிவைவலிசம் என்றால் மீட்டுருவாக்கம். மீட்டுருவாக்கம். அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்டிபயோட்டிக் சரியான கலைச்சொல் வந்து நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயோட்டிக் என்றால் நுண்ணுயிர் முறி. இதுவே ஜீன் என்றால் மரபணு. சிறுதானியங்களுக்கு மில்லட்ஸ் அப்படின்னு வரணும். ஒவ்வாமைக்கு அலர்ஜி. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று ஆசாரக்கோவை 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. காரணம் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். காரணம் 2 வந்து 4 வேதங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் 1 சரி, ஆனால் 2 வந்து தவறு. 4 வேதங்கள் ஒன்று கிடையாது. 4 வேதங்கள் என்னென்னா ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் அப்படிங்கிறது. 88. கூற்று 1 கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். கூற்று 2 தோளில் சுமந்து ஆடுவது. காரணம் சேர்வையாட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றன. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா கூற்று 1, 2 ஆகிய இரண்டும் சரி, காரணம்தான் தவறு. அடுத்தது 89. கூற்று நேவிக் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். காரணம் வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். இதற்கு சரியான விடை கூற்றும் தவறு, காரணமும் தவறு. நேவிக் அப்படிங்கிறது கடலுக்காக உருவாக்கப்பட்டது. 90. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. கொள் என்றால் எடுத்துக்கொள். கோல் என்றால் 9 வகையான கோள்கள். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வாலி 2 இருக்கு. வலி என்றால் துன்பம். வாலி என்றால் இந்திரனின் மகன் தான் வாலி. அடுத்து குறில் நெடில் வேறுபாடு தான் வாழை. வலை என்றால் மீன் வலை. வாழை என்றால் இளம்பெண்ண வாழை என்று கூறுவோம். இருபொருள் தருக. உரம் என்றால் வலிமை, எரு ஆகிய இரண்டையும் உரம் என்று கூறுவோம். இருபொருள் தருக. இடி என்றால் பேரொளி தகர்த்தல் ஆகிய 2 பொருள். இடி என்றால் பேரொளி தகர்த்தல். 96. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதற்கு சரியான விடை தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் டேஸ் மாறிவிடும், அது பொருள் மாறிவிடும் என்று சரியான விடை. அதுதான். மற்ற இதில் அதை பொருத்தி பாருங்கள். தமிழ் மொழி சொற்களில் வார்த்தை மாறினால் பொருள் மாறிவிடும் என்று வருமா? தமிழ் மொழி சொற்களில் எழுத்து மாறினால் பொருள் மாறிவிடும். இந்த ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் ஏவும் பொருந்துகிற மாரி இருக்குது. ஆனால் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் என்பதுதான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இணுக்கு என்றால் குச்சியின் பிரிவை தான் நம்ம இணுக்கு என்று கூறுவோம். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கரை விளக்கு. அது தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது. மற்றதை பொருத்தி பாருங்கள். தொலைவில் ஆப்ஷன் பியை பாருங்கள். தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி எந்த உயர்மதி சுவரை இடிக்கின்றதுன்னு வருமா? ஒளிரச் செய்கிறது தான் வரணும். ஏன்னா அங்கே கலங்கரை விளக்கு தான் கொடுத்துருக்காங்க. விளக்கு அப்படின்னா ஒளிரும் பொருள்.
ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. அனுமரின் ஆட்டம் தாளக்கரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. டேஸ் நேரமாக ஆக அடி தப்பியது. ஆனால் நேரமாக ஆக அடி தப்பியது. 99 சரியான இணைப்பு சொல். சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான். டேஸ் சென்னைக்கு செல்கிறான். ஏனென்றால் அவன் சென்னைக்கு செல்கிறான். இந்த கொஸ்டினோட கடைசி கொஸ்டின். நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. சரியான வினா சொல்லை கேட்டிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது என்பது பொருள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்துக. உயிருள்ள உடல் டேஸ் எதா எவை யாவையா எது யாதா எவை யாவை எது யாது. இதற்கு சரியான விடை உயிருள்ள உடல் எது. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்துக. தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர். தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார் என்றுதான் வரணும். அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது. இது எந்த காலம்? அது இறந்த காலம். அடுத்தது 4 ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஸ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. சிறு தேர்வு நாளை அப்படின்னா நடத்துவார். நேற்று என்றால் ஆசிரியர் நேற்று சிறு தேர்வு நடத்தினார் அப்படின்னு வரணும். நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா நடத்துகிறார் அப்படின்னு வரணும். ஞாபகம் வச்சுங்க. பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். இது இறந்த காலம். கரெக்டு தான். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இது எதிர்காலம். மாடுகள் புல் மேய்கின்றன. இது இறந்த காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இது இறந்த காலம். அடுத்தது 6வது கொஸ்டின். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கீரி என்றால் கீரி பிள்ளை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் 7 பாருங்க. அதற்கு சாவி கொத்து வரும். கீரி பிள்ளை வரணும். அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. நாட்கள் என்றால் நாள்கள் என்று தான் வரணும். நாட்கள் என்பதை நாள்கள் என்று தான் குறிப்பிட வேண்டும். இன்னொன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றணும். காக்கா என்றால் காக்கை என்று தான் குறிப்பிட வேண்டும். ஆப்ஷன் ஏ சரி. நிறுத்தக்குறி அதிக. நல்லவன் வாழ்வான். இன்னும் முக்காற்புள்ளி வந்திருக்கு. தீயவன் தாழ்வான். அங்கே நிறுத்தக்குறி வந்திருக்கு. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் என்பது சரியான விடை. பூக்கள் நிறுத்தக்குறிகளை அறிதல். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். இதில் நிறுத்தக்குறி கேட்டிருக்காங்க. பூக்கள் அப்படிங்கிறதுல ஒரு காற்புள்ளி வரணும். நிறைந்த இடம் அப்படிங்கிறதுல ஒரு காற்புள்ளி. சோலை ஆகும் அப்படிங்கிறத முடித்து முற்றுப்புள்ளி இடணும். இங்கே முற்றுப்புள்ளி கொடுக்கல, அந்த முற்றுப்புள்ளி இடணும். ஞாபகம் வச்சுங்க. பொருத்தமான நிறுத்தக்குறி அமைந்த தொடர். கூட்டத்தின் தலைவர் அங்கே ஒரு காற்புள்ளி. மேலே இரட்டை மேற்கோள் குறியாக இட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா பேசியிருக்காரு. அதனால் ஒரு தலைவர்கள் அதாவது ஒருவருடைய பேச்சை கேட்கும்போது அதை போடணும். அப்போ கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை. இந்த தலைப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு மேலே ஒற்றை மேற்கோள் குறியிடணும். அந்த ஒற்றை மேற்கோள் குறி இடலை. அவங்க தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லி இரட்டை மேற்கோள் குறியை மட்டும் இட்டிருக்காங்க. ஊரின் பெயர்கள் மருவு. சைதாப்பேட்டை என்றால் சைதை. இன்னொன்று சரியான மருவு தேர்வு செய்க. மயிலாப்பூர் என்றால் மயிலை. அடுத்தது ஊரோட மருவு தான். கோவன்புத்தூர் என்றால் கோயம்புத்தூர். எந்த ஒரு குறில் கோ வந்திருக்கு, நெடில் கோவும் வந்திருக்கு. அதனால் பார்த்து தேர்ந்தெடுக்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இமெயில் என்றால் மின் அஞ்சல். மின் அஞ்சல். இன்டர்நெட்டுக்கு இணையம். அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. விஞ்ஞானம் என்றால் அறிவியல் என்று பொருள். பிறமொழி சொல் விஞ்ஞானம். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுவது மறைவிடை. விடைகள் வகைகள் கொடுத்துருக்காங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை கூறுவது. உற்றது உரைத்தல். உற்றது அப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கேன். உற்றது என்றால் நடந்தது. நடந்தது நடந்ததை தான் உற்றது அப்படின்னு சொல்லுவோம். உருவது என்றால் நடக்க போவது. நடக்க போவதை உருவது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2ல் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால் இதை கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஏவல் விடை அப்படின்னா
மதுரை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படிங்கிறது சுட்டு விடை. சுட்டு அடுத்தது மறைவிடை அப்படின்னா இது செய்வாயா என வினாவிய போது நீயே செய் அப்படின்னு கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. சுட்டு விடை அப்படின்னா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு கூறுவது மறுத்து கூறுதல். மறைவிடை, இதுதான் மறைவிடை. இது நேர்விடை அப்படின்னா கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என்று கூறுவது. மறைவிடை அப்படின்னா போவாயா அப்படின்னுங்கிறது போக மாட்டேன் என்று கூறுவது. இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் அப்படின்னு கூறுவது வினா எதிர் கூறுறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கலைச்சொல் தேர்க. சுப்ரீம் கோர்ட் என்றால் உச்ச நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் என்றால் உச்ச நீதிமன்றம். அடுத்த கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள். அப்பீல் என்றால் மேல் முறையீடு. அப்பீல் என்றால் மேல் முறையீடு. 23 கலைச்சொல் அறிக. பில் டைம் என்றால் கால வரையறை உண்டியல். பில் டைம் என்றால் கால வரையறை உண்டியல். ஞாபகம் வச்சுங்க. பில் டைம் அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. புதுப்பிக்கப்பட்ட உண்டியல், கால வரையறை உண்டியல், முன்படிவ உண்டியல், அட்டவணை உண்டியல் அப்படின்ட்டு. பில் டைம் என்றால் கால வரையறை உண்டியல். 24 ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுது. வேலியே பயிரை மேய்ந்தது போல என்றால் கடமை தவறுதல். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுது. பசுமரத்து ஆணி போன்ற என்றால் எளிதில் மனதில் பதிதல் என்று பொருள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.